சோஷியல் மீடியா தப்பா அப்படின்னு கேட்டால் சரின்னு சொல்லி முடிச்சிட்டேன். சரிக்குள்ள நிறைய இருக்குது. தவறு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேசவே பேசாத சமுதாயத்தை உருவாக்கிட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரியான பேச்சே அற்ற ஒரு சமுதாயம், கலந்துரையாடல் இல்லாத ஒரு சமுதாயம், ஒரு சக மனிதன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கா, அவன்கிட்ட கூட பேசுறதுக்கு தயாராக இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். ஒரு கலாச்சாரம் இங்கே மாறிட்டு இருக்கு. எப்படின்னா, எதிர்க்க இருக்கிற முன்னாடிலாம் ஹாய் ஹலோ சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு லிஃப்ட் கேட்டு பைக்கில் போனாலும் இல்லை காரில் போனாலும் யாராவது பக்கத்தில் இருக்கிற வேண்டியது பேசுவோம், இல்லை ஒரு ட்ரெயின் பயணத்தப்போ நம்ம பேசுவோம், ஒரு பஸ்ஸு பயணத்தப்போ பேசுவோம். இப்போ எல்லாருமே ஒரு காதில் எதையோ ஒன்று மாட்டிக்கிட்டு எதையோ ஒரு டிவைஸை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே முழுங்கி போன மாதிரி இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட பேசுறது கூட தயாராக இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். அண்ட் பேசுறதுக்கு அதிகப்படியான தைரியத்தையும் உருவாக்கிட்டு இருக்கிற ஒரு சமுதாயமும் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே முகம் தெரியாத ஒரு சில ஆப்பில் ஒரு சில இடத்துல என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் இஷ்டத்துக்கு யாராக இருந்தாலும் பேசிடலாம் அப்படின்னு. அது நாட்டோட சிஎம்மாக இருந்தாலும் பிஎம்மாக இருந்தாலும், இல்லை அவர் ஒரு பெரிய உயரிய பதவியில் இருந்தாலும், இல்லை ஒரு நல்ல மரியாதைக்குரிய நபர்களாக இருந்தாலும், ஒரு அறிஞர்கள் சான்றோர்கள்ன்ற மாதிரியான நபர்களாக இருந்தாலும், அவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரியும் கலாய்க்கிற மாதிரியும் மரியாதையற்ற சொற்களாலையும் இப்போ ஒரு தைரியமும் கொடுத்துட்ருக்குல்ல சோஷியல் மீடியா. ஸோ இதெல்லாம் தான் நான் தவறுன்னு நான் பார்க்குறேன்.